கண்டிப்பா தாறுமாற தக்காளி சூடு. படம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே வேற லெவல், எல்லாமே சூப்பர். ஸோ ஆகஸ்ட் அக்டோபர் 10க்காக தான் வெயிட்டிங். I'm like எல்லா ஸ்டாரும் அது ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் லைக்கா அந்த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். தலைவர் டான்ஸ் எப்படி தலைவரும் அனிருத்தாரா அதுதான் மொமெண்டமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கவே இல்லை, கொஞ்சம் நிமிஷத்துக்கு அவர் பேசுற வரைக்கும் கேட்கவே இல்லை. ஸோ அவ்வளோ சத்தம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். மூவி கண்டிப்பா தாறுமாற தக்காளி சூடு. நான் சொன்னேனே மாசா இருந்துச்சு. தலைவர் டான்ஸ் ஆனாரு பின்னிட்டாரு. படம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? செம்மையா இருந்துச்சு, செம்ம ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி இந்த டீசருக்கு அனிருத் ப்ரோவோட பிஜிஎம் வேற மாதிரி இருந்துச்சு. மோஸ்டா வந்து தலைவருக்காகவே எல்லாமே அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈகர்லி எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ் மூவி. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லவா வேணும், செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி அவரோட என்ட்ரி. ஸோ ஆகஸ்ட் அக்டோபர் 10க்காக தான் வெயிட்டிங். டீசர் செம்ம ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி 2 வாட்டி ஆக்சுவலி வந்து போட்டாங்க. நாங்க வந்து எல்லாருமே வந்து அவ்வளவு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தனால லான்ச் பிளேஸே அப்படியே அபிருச்சு. அவ்வளவு விசில் சட்டம், கிளாப் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். அது வரைக்கும் நான் இல்ல வந்துட்டேன். ஆமா, சிமிலர்லி அனி ப்ரோ மியூசிக்னாவே ஆக்சுவலி சூப்பரா தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் இருந்தாலும் சரி, மியூசிக் மனசுல பாட்டுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. மனசுல சாங் தான். நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. மாசா இருக்கு தலைவர். தலைவர் எல்லாம் அடிக்க முடியாது, தலைவர் எல்லாம் அடிக்க முடியாது, டான்ஸ் எல்லாம் முடியாது. பக்கா ஆடினாரு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது, வெரி பியூட்டிஃபுல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது, அருமையா இருக்கு படம். அடிக்க முடியாது, வசனம் சொல்ல முடியாது, வேற லெவல்ல போவாங்க. நிரந்தர சூப்பர் ஸ்டார் அவர்தான். இதுக்கப்புறம் யார சூப்பர் ஸ்டார் தமிழ் கிடையாது, கிடையாது. 73 வயசுல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்க? 85 வயசுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பாரு. 85 வயசுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பாரு. சூப்பர் சூப்பர். ஒரே நிமிஷம் இருந்தா மாஸ் நல்லா கூறு. ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் டான்ஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட். லைக் அவர் அந்த ஸ்டெப் போடும்போது லைக் எங்க அறியாம நாங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் வைப் டு த ப்ரோ மேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஆடியோ லான்ச். லைக் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஆடியோ லான்ச் வரேன். ஸோ இட்ஸ் அமேசிங். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 100 சாங் வரும்போது லைக் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அனிருத் அந்த வைப் எங்கேயே அறியாம நாங்க we were like upon us. So ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அவரோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் அவரை நேர்ல பாக்குறேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சொன்னாரு அது நீங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது பாருங்க. ஏன்னா பிகாஸ் நான் சொல்றது அவர் சொன்னதானே அவர் ஸ்டைல்ல நல்லா இருக்கும். ஸோ நீங்க அவர் ஸ்டைல்ல பாருங்க. தேங்க்யூ. பெங்களூர்ல நேத்து வந்தேன் நான். பாஸ் கிடைக்கல, நீங்க ஷேர் பண்ணிட்டு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாரு. இதுக்கப்புறம் தலைவர் அந்த 2 ஸ்டெப் அனிருத் எங்க போனாலும் பண்றாரு. அவர் சம்பவம் அவர் செய்யறாரு, நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 படம் கொடுத்தா நல்லா இருக்கும். டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு தலைவர் மூவி. ஆனா இப்போ அதாவது வர்ற ஜெனரேஷன் பாத்தீங்கல்ல, அது வயசு அதிகபட்சம் போனா 22 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தலைமுறை, இன்னைக்கு வருங்கால தலைமுறையை உருவாக்கி இருக்கக்கூடியவர் அவரு. சரி, ஏங்க நான் பார்த்த காலமும் சரி, என் மையம் பாக்குற காலமும் சரி, எங்க அண்ணன் மையம் பாக்குற காலமும் சரி, காலங்காலமா தலைவர் வாழ்ந்த காலம் மட்டும் இல்ல, வளர எல்லா காலத்துக்கும் ஒரு நல்ல அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. 50 வருடம் வாழக்கூடிய வாழ்க்கை 50 நிமிஷம் படமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விமர்சனங்கள வளர்ந்தவர் தான் தலைவர். தலைவரை விமர்சனம் பண்ணலைன்னா மீடியாவே உங்க மீடியா தெரியாது. 10 வாக்குகள் சொல்றத காட்டில 1000 பேரை வைங்க, தலைவரை சொன்னோம்னா உடனே ரெப்பஸ்டான் கட்சி கூட வெளியே தெரியும். அந்த அளவுக்கு தலைவர் விமர்சனத்தை வளர்ந்தனால இதை சொல்லிட்டாரு. அழகா டோபி கதை சொல்லியிருக்காரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்டாரு. நீங்க என்ன நடத்துக்கிறாங்க, நான் ஓட்டுறேன். அனிருத் டான்ஸ் தலைவர் டான்ஸ் வேற வேற லெவல். வேற லெவல், எல்லாமே வேற லெவல், எல்லாமே சூப்பர். சோறுக்கு டைம் ஆயிடுச்சு. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த முதல்ல ஜேபிஎம் டைரக்டர்
ஏன்னா ப்ரீவியஸ் மூவி ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலி ஐம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்து தான் இந்த படம் ட்ரைலர் பார்க்க வந்தோம். வெரி நைஸ் நீங்க பாருங்க, இட் வில் வெரி குட். ட்ரைலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. Really nice and everyone can enjoy the trailer also. Very nice. உள்ளவே அவரோட இது நிறைய பேர் கத்துட்டே இருந்தாரு. ஒரு 10 minutes வரைக்கும் யாருமே அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. பிகாஸ் எல்லாருமே ஹாப்பியா இருந்துட்டு ரொம்ப கத்துறதுனால இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். அனிருத் ரொம்பவே ஸ்டேஜ் ரொம்ப இது பண்ணிட்டாரு. டான்ஸ் ஆடி இருக்காரு. அவரு ஸ்டேஜ் ஆமா ஸ்டேஜ் ரொம்ப என்ன சொல்ல தெரியலையே பூஸ்ட் வெரி எல்லாருக்கும் எனர்ஜி கொடுத்துட்டாரு. இட் வாஸ் வெரி வெரி நைஸ். பாலக்காடு சித்தூர் இதோட எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் வந்துட்டு இருக்கோம். ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். இது வேட்டையனோட வேட்டை தான். அருமையா இருக்கு. ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுமே ஒவ்வொரு பூஸ்ட், ஒவ்வொரு எனர்ஜி. எந்த அளவுக்கு எனர்ஜினா அவரை பார்க்க நமக்கு எவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு எனர்ஜி இருக்கு. இப்போ நான் கேரளாவில் வந்தனால கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கும். நீங்கள் ஏதாவது வேட்டையை பற்றி கேட்கறதா இருந்தால் நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம். என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க ஃபேன்ஸுக்காக எப்பவும் சொல்கிற விஷயம்தான், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். அருமையாக அவங்க இந்த காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருக்காரு. அவனுக்கு தேவையானது அவன் தான் இருக்கணும். அப்பா அம்மாவை நல்லா பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும், உழைக்கணும். உழைப்பை விட எதுவுமே இல்லை. 82 வயசுலயும் அமிதாப் பச்சன் வந்து எல்லா வாழ்க்கையிலையும் தொலைச்சிட்டு அவர் இப்போ 18 மணி நேரம் அவரு உழைக்கிறாரு. அது மாதிரி நம்ம இருக்கணும். இந்த வயசுல கூட ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்கிறாரு அப்படிங்கிறத எளிமையா சொல்லியிருக்காரு. நம்ம எந்த வயசுல வேணாலும் நம்ம கத்துக்கலாம். எதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. எப்பவுமே நமக்கு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பா சொல்லியிருக்காரு. மஞ்சு மேடம் கேரளால இருந்து வந்து நடிச்சிருக்காங்க. படம் வந்து சமூகத்துக்கு ரொம்ப ஆழமான ஒரு எமோஷனல் மூவி. ஒரு எமோஷனலான ஒரு கருத்தை வந்து இறங்க போகுது. அப்படி ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. பார்க்கல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது நாங்க போன ஆடியோ லான்ச்சே சொன்னோம். எங்க அப்பாவும் ரஜினி ஃபேனு, நானும் ரஜினி ஃபேனு, என் பசங்களும் ரஜினி ஃபேனு. அப்ப அதுதான் அது நம்ம ரைட்டர் ஞானவேல் சார் சொன்னாரு, 50 ஒரு யுகம் முடிஞ்சு போனாலும் இந்த அளவுக்கு இத்தனை ரசிகரை வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு கடவுளோட நிமித்தம் தான். ஒரு தலைவன் இருக்கலாம், யாரு வேணாலும் தீ குளிக்கலாம், அதுக்கு ஒரு தலைவன் வேணும். அந்த மாதிரி தலைவனா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப இயல்பா உண்மையான தலைவனா இருக்குங்கிறத ரொம்ப இயல்பா சொல்லியிருக்காரு. ரொம்ப அப்படியே சூப்பரா இருந்துச்சு. ஒரு 50 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. தலைவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து நேற்று நைட்டு தான், இன்னைக்கு காலையில வந்தோம். வந்து பார்த்தாச்சு. நான் சந்தோஷம் ப்ரோ. டீசர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அருமையா இருக்கு. தலைவர் வந்து ஒரு ஃப்ரேம் வந்தாலே அல்டிமேட்டா இருக்கும். பட் படம் ஃபுல்லா தலைவர் படம் தான். ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் அக்டோபர் 10 வெயிட் பண்ணிருக்கோம். ஆனா டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த படம் இந்த விஷயத்தை பேச போகுது. அந்த மாதிரி ஏதாவது அதான் டீசர்லயே சொன்ன மாதிரி தான் ப்ரோ. என்கவுண்டருக்கு எதிராக இருக்க படமா இருக்கும். ஸோ நல்ல மெசேஜோட தலைவர் ஸ்டைலோட சூப்பரா வரும். அது ஃபைனலா சொன்ன அந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒவ்வொரு ஸ்டோரியெல்லாம் பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. டிவியில பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த தலைவர் பேசினதை அப்படியே கட் பண்ணாமல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 50 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான எனர்ஜியாக பேசியிருக்காரு. 50 நிமிஷமும் பேசியிருக்காரு. அவர் மட்டும் 50 நிமிஷம் பேசியிருக்காரு. நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு. அருமையா இருக்கு ப்ரோ. பாருங்க. தேங்க்யூ ப்ரோ.